Good morning to everyone. Today I am going to discuss with the crow story. The crow came and came from the sky. It searched a water to quench the thirst, so that and he could not see the water, even a drop of water in the land. And suddenly, fortunately, it saw a pot. In that pot, a little bit of water inside in it, and it took a stone, put it in the pot. The water level was raised. And it took a it took a water drop level and quenched the thirst. அதாவது காகம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா காகத்தினுடைய அறிவுத்தன்மை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காகம் வந்து என்னென்னா வந்து இந்த பானைக்குள்ளே தண்ணி உள்ள அந்த தண்ணிக்குள்ள குறைவாக இருந்தது, அந்த கற்களை போட்டு எடுத்தது அப்படி இல்லை. அந்த 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 சிந்தனை ஆற்றல், அந்த அந்த அறிவுபூர்வமான ஒரு சிந்தனை எப்படி அந்த காகத்துக்கு ஏற்பட்டது அப்படின்றத, காகம் வந்து வானில் பறந்தது, தாகம் எடுத்தது, அதுக்கப்புறமா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணீர் தேடியது தாகத்தை தீர்ப்பதற்காக. அதன் பிறகு ஒரு இடத்தில் வந்து அந்த பானையை பார்த்து, அந்த பானைக்குள்ளே தண்ணி குறைவாக இருந்தது. அந்த வந்து பக்கத்தில் கூழாங்கற்கள் ஒவ்வொரு கற்களாக எடுத்து அந்த பானைக்குள்ளே போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் லெவல், அந்த தண்ணீருடைய அளவு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொண்டது. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் எப்படி வந்து சுயமாக சிந்திக்க வேண்டும். காகத்திற்கு யாருமே சொல்லி கொடுக்கல, தண்ணி அந்த பானைக்குள்ளே போய் அந்த கற்களை வீசு, கற்களை போடு, தண்ணி வருன்றது யாரும் சொல்லலை. ஆனால் அதுவே என்ன பண்ணியிருக்கு, சிந்தனை. அந்த அந்த 5 அறிவு படைத்த அந்த பறவையாக இருந்தாலும் அதற்கு ஒரு சிந்தனை உண்டு. உதாரணத்துக்கு நான் இன்னும் நிறைய சொல்லலாம். எறும்பு எடுத்துக்கோங்க. எறும்பு அப்படியே வரிசையில் போகும். மனிதன் வரிசையில் போகிறானா? போகல. ஏன்னா 5 அறிவு படைத்த, 2 அறிவு படைத்த, 3 அறிவு படைத்த அந்த உயிரினங்களுக்கு அந்த சிந்தனை ஆற்றல் உள்ளது. அதுபோல தான் மனிதனாகிய பிறந்தாலும் நாம் மனிதனாகிய நாம் பிறந்திருக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக சிந்தனை கண்டிப்பாக வர வேண்டும். இதற்கு நான் உங்களுக்கு ஒரு இலக்கியத்திலிருந்து, ஆங்கில இலக்கியத்திலிருந்து ஒரு ஒரு கொட்டேஷன், ஒரு மேற்கோள் காட்டுறேன் உங்களுக்கு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எமர்சன் அப்படின்றவன் அமெரிக்க நாட்டினுடைய சிந்தனையாளரும், ரால்ஃப் வால்டோ எமர்சன் அப்படின்றவன் அமெரிக்க நாட்டினுடைய சிந்தனையாளர். அவர் சொல்கிறாரு, செல்ஃப் திங்கிங் அப்படின்றார், சுய சிந்தனை. அதே மாதிரி செல்ஃப் ஆக்டிவேட்டிவ் அப்படின்னா சுயமாகவே நீங்கள் செயல்படுதல், யாருமே சொல்லாமல் நீங்கள் சிந்திக்கணும், நம்ம செயல்படுத்தணும் அப்படின்றது தான் வந்து என்ன பண்ணலாம். அதன் மூலமாக அவர் சொல்கிறார், செல்ஃப் திங்கிங், செல்ஃப் ரிலையன்ஸ், செல்ஃப் தாட், இதெல்லாம் அவர் கொண்டு வர்றார், அமெரிக்க சிந்தனையாளர். நாம் ஏன் அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா, நாம் அவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர், ஒரு தத்துவ ஞானி. அவன் வந்து சொல்கிறான், இதெல்லாம் வந்து மக்கள் வந்து சிந்திக்கணும், ஒரு என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். இன்றைக்கி அந்த மாதிரி இருக்கோமா அப்படின்னு கேட்டால் மக்கள் யாருமே கிடையாது. விழிப்புணர்வு இல்லாமல், சிந்தனை உணர்வு இல்லாமல் இருக்காங்க. ஸோ அந்த சிந்தனைக்காகத்தான் இலக்கியங்கள், சிறுகதைகள், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எழுதுகிறாங்க. நம்ம சிந்தனையோடு வாழ வேண்டும். சிந்தனையோடு வாழ்ந்தால்தான் சுய சிந்தனை ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த சுய சிந்தனை தான் வந்து என்னென்னா நம்ம இது பண்ண முடியும். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட, நீங்கள் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே இப்போ ஒருத்தன் காப்பி அடிக்கிறான்னா அவனை பார்த்து நம்ம காப்பி அடிக்க முடியாது. ஏன்னா அது வந்து என்னது தவறு. அது மாதிரி தான் சுய சிந்தனை. அப்போது அந்த சிந்தனையை வந்து என்ன பண்ணோம், மேம்படுத்த வேண்டும் அப்படின்றது. சரிங்களா? சரி, கடைசியாக முடிக்கும்போது ஒரு கொட்டேஷன் நான் சொல்கிறேன். ஃப்ரான்சிஸ் பேக்கன் அப்படின்றவன் 16ஆம் நூற்றாண்டினுடைய கட்டுரையாளர், 16th century எஸ்ஏயிஸ்ட்.
அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, சம் புக்ஸ் ஆர் டு பி டைஜஸ்டட், சம் புக்ஸ் ஆர் டு பி டோஸ்டட், சம் புக்ஸ் ஆர் டு பி chewed and get knowledge அப்படின்றார். அதாவது ஒரு சில புத்தகங்களை நாம் என்ன பண்ண வேண்டும், படித்து ஆராய்ந்து படித்து அதிலிருந்து விஷயங்கள் தெரிய வேண்டும். ஒரு சில புத்தகங்களை நாம் என்ன பண்ணணும்னா மனத்திற்குள் நிற்க வேண்டும். உதாரணத்திற்கு திருக்குறள். திருக்குறள் வந்து எப்படின்னா, சம் புக்ஸ் ஆர் டு பி டைஜஸ்ட் அப்படின்ற, டைஜஸ்ட்னா ஜீரணமாகிறது. அது மாதிரி திருக்குறள் எப்படி ஒரு நிலைத்து இருக்கிறதோ அது மாதிரி புத்தகம் வந்தனது எப்பொழுதுமே கண்டிப்பாக சிந்தனை ஆற்றலை ஏற்படுத்தக்கூடியது, அறிவாற்றலை ஏற்படுத்தக்கூடியது என்று பிரான்சிஸ் பேக்கன் தன்னுடைய கட்டுரையில் அவர் ஒரு மேற்கோளாக காட்டியுள்ளார். திருக்குறள் முடியும் போது திருக்குறளை கூட சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு அப்படின்றார். அதனால் புத்தகத்தை படிக்க படிக்க கண்டிப்பாக அறிவாற்றல், நம்முடைய அறிவு இது மேம்படுத்தப்படும். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.